உலக நாடுகளை வியக்க வச்ச தமிழருக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து சிறப்பு கௌரவம் செஞ்சிருக்கு மத்திய அரசு. டெல்லியில G20 மாநாடு நடந்த அரங்கத்துல வைக்கப்பட்ட நடராஜர் சிலையை வடிவமைச்சவருக்கு தான் இப்படி ஒரு சிறப்பு கௌரவம். டெல்லியில் உள்ள G20 மாநாட்டுக்காக ஒரு சிற்பம் வேணும்னு கேட்கும் போது நான் வரைஞ்சிருக்கேன் நடராஜா. இது தஞ்சாவூர் ஸ்டைல் நடராஜா சார். அங்கீகாரம் கொடுத்த மத்திய அரசுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு சுவாமி மலையை சேர்ந்த சிற்பி. எனக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, டெல்லியில் நடந்த G20 மாநாட்டுக்காக ஒரு பாரத பிரதமர் ஒரு 27 அடி உயரத்தில் ஒரு நடராஜர் செய்ய சொல்லி எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. அதை நான் குறுகிய காலத்தில் நான் கேட்டது 3 வருடம், நாங்கள் அவங்க கொடுத்தது 6 மாதம் தான் இருக்கே, வேறு வழி இல்லை. எனக்கு அதை அவங்க வச்சது புத்தர் வைக்கணுன்னாரு. ஆனால் பாரத பிரதமர் புத்தா வைக்கக்கூடாது, அதை ஒரு பரதநாட்டியம் நாட்டியத்தை கொண்டு வரணும், நம்ம இந்திய கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு ஒரு நாட்டியத்துக்காக ஆனந்த தாண்டவம் நடராஜர் சிலையை நாங்கள் அதை வடிவமைச்சு கொடுத்தேன். ஒரே வார்ப்படத்தில் 20 டன்னில் உருக்கியிருக்கேன். அடுத்தது 27 அடி உயரம், இது வரைக்கும் யாருமே செய்யலை. ஒரே வார்ப்படம் ஒரு 600 கிலோ 600 அடி 500 அடி பண்ணியிருக்காங்க, துண்டு துண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு வார்ப்படத்தில் எதுவுமே இல்லாமல் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை பண்ணி கொடுத்து எனக்கு பாரத பிரதமர் அவர்கள் பத்மஸ்ரீ அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விருதானது நான் அதை வாங்கினாக்க எனக்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சுவாமிமலை மக்களுக்கும் இது கிடைச்சது நாங்கள் பெருமையா நினைக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையை சேர்ந்தவர் சிற்பி தேவ ராதாகிருஷ்ணன். டெல்லியில புதுசா கட்டப்பட்ட பாரத் மண்டபத்துல நடராஜர் சிலை ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலைய வடிவமைச்சவரு இவர்தான். உலக நாடுகள் பங்கு பெற்ற G20 மாநாடு இந்த அரங்குல தான் நடந்தது. இந்த அரங்குல இங்க வைக்கப்பட்டிருந்த நடராஜர் சிலைய உலக நாடுகளை சேர்ந்தவங்க வியந்து பார்த்திருந்தாங்க. இப்படி உலக நாடுகளையே வியக்க வச்ச நம்ம ஒரு சிற்ப கலைஞருக்கு பத்மஸ்ரீ விருதா அறிவிச்சிருக்கு மத்திய அரசு. தங்களுடைய கலைக்கு சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோட தேவ ராதாகிருஷ்ணன் இது தொடர்பா பிஹைண்ட் வுட்ஸ்க்கு பிரத்யேகமா தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவினுடைய உயரிய விருதுகள்ல ஒன்றான பத்மஸ்ரீ விருதை இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த கலையும் உயர்ந்து வளரும் அப்படின்றது கலைஞர்கள் எல்லோருடைய மகிழ்ச்சியாகவும் இருக்கு.